தினசரி சம்பளம் வாங்கி நம்ம கையில் பைசா இல்லைன்னு நினைக்கிங்களா? இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்னு பார்ப்போம். அதாவது டெய்லி சம்பளம் வாங்குறவங்க கையில் தினமும் பைசா இருக்கும். அதாவது நம்ம எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம யோசித்து பண்ணோம் அப்படின்னா கையில் நமக்கு பைசா நிற்கும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ரூபா நோட்டை எடுத்து செலவு பண்ணவே கூடாது பார்த்துக்கோங்க. சில்லறை எவ்வளோவுக்கு இருக்கோ அதுக்குள்ளே செலவு பண்ண பார்க்கணும். அவசியம் இருந்தால் மட்டும்தான் ரூபாயை மாற்றணும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மகிட்ட 50 ரூபா இருக்குது அப்படின்னா, அந்த 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு 80 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 80 ரூபாய்க்கு தான் வாங்க பார்க்கணும். 100 ரூபா நோட்டை மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது பார்த்துக்கோங்க. அப்படி ஓரளவுக்கு நோட்டு செலவு பண்ணாமல் வச்சுருந்தாலே அப்படி நமக்கு ஓரளவுக்கு ரூபா பைசா கையில் நிற்கும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு டேப்பு தான் இருக்குது, நள்ளி இருக்குது அப்படின்னா நம்ம அடைச்சி வச்சா தான் தண்ணி வர்றது நிற்கும் பார்த்துக்கோங்க. நம்ம அதை சரியாக இது பண்ணலை அப்படின்னா அது தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் பைசாவும் பார்த்துக்கோங்க. இழுத்து பிடிச்சி சேர்த்து வச்சா தான் பைசா சேரும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கடைக்கு போய் தினமும் பொருள் வாங்குகிறோம். கிராம சைடில் அப்படி தான் கடையில் போய் தினமும் பொருள் வாங்குவாங்க. அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ சந்தை மார்க்கெட்லாம் பக்கத்தில் இருக்கிறதுக்கு வசதி இல்லை. அதனால் அவங்க அப்படி பண்ணுவாங்க. அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை எப்படி பைசா இது பண்ணலாம் அப்படின்னா, ஒரே தடவையாக வாங்குறதுக்கு பார்க்கணும் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு அடிக்கடி கடைக்கு போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் தேவையில்லாத பொருள் ஒரு 2 பொருளை வாங்க வேண்டியிருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா பணம் செலவாயிரும் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்க ஒரு தேவையில்லாத ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு செலவு வச்சுருவாங்க பார்த்துக்கோங்க. அதனால் கடைக்கு தினம் போய் பொருள் வாங்கினோம் அப்படின்னா ஒரே தடவையில் யோசித்து நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வாங்கினோம்னா ஓரளவுக்கு செலவை கட்டுப்படுத்தலாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த தெருவில் வர்ற பொருள் எல்லா பொருளையும் நம்ம வாங்க முடியாது, அப்படி தானே? கிராமத்து சைடில் தெருவில் பொருள் கொண்டு வருவாங்க. ட்ரெஸ்ஸு, மீன், கருவாய் எல்லாமே கொண்டு வருவாங்க. அப்போ நமக்கு அது தேவை அப்படின்னா தான் நம்ம வாங்கணும். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு தான் வராரு அப்படின்னா எல்லோரும் எடுக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் எடுத்தோன்னா நமக்கு பைசா காலியாக போயிடும் பார்த்துக்கோங்க. அதுமாரி தேவையான அளவு மட்டும். மீன் ரொம்ப சௌரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு 2 கிலோ வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம்னா மீனும் வேஸ்ட்டாக போயிடும். அதில் பார்க்குறப்போ நேரமும் வேஸ்ட்டாக போயிடும் பார்த்துக்கோங்க. அதனால் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்க பார்க்கணும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் தினசரி சம்பளம் வாங்குறவங்க கையில் பைசா நிற்கும். டெய்லி பைசா வருது அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வார கடைசி மாத கடைசியில் பைசா இல்லாமல் தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க. நாங்கள் இப்படி தான் செலவு சுருக்கி சேமிப்பை பெருக்கி அப்படின்னா அந்த அளவில் தான் நாங்கள் வீட்டில் செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவுக்கு பைசா கையில் நிற்கும் பார்த்துக்கோங்க. ஒரு சீட்டு போட்டோம் இல்லை ஒரு நகைக்கு பணம் கட்டினோம் அப்படின்னா இப்படி தான் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஏழை சீட்டு போட்டால் தான் பைசா சேரும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஏழை சீட்டு போட்டு தான் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.